Very pleasant welcome to everyone. In this session, you will learn about introduction of atomic and nuclear physics. In earlier classes, we have studied that anything which occupies space is called a matter. இதுக்கு முன்னாடி வகுப்புகளில் நம்ம படிச்சிருக்கோம். ஸ்பேஸ் வெட்ட வெளியே நிரப்புற எந்த ஒரு பொருளுமே பருப்பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். மேட்டர் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். அதே மாதிரி எந்த ஒரு பருப்பொருட்கள் மூன்று வகைப்படுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஒன்று சாலிட்ஸ் திண்மங்கள், லிக்விட்ஸ் திரவங்கள், கேஸஸ் வாயுக்கள். In our daily life, we use water for drinking, petrol for vehicles, we inhale oxygen, stainless steel vessels for cooking, etc. அதாவது அருந்துவதற்கு நீர், குடிக்கிறதுக்கு தண்ணி, வாகனங்களுக்கு பெட்ரோலு, மூச்சு விடுவதற்கு ஆக்சிஜன், சமையல் செய்யறதுக்கு கரைபடியாத எக்கு இல்லையா? இதெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். Experiences tell us that behavior of one material is not same as another. This means that the physical and chemical properties are different for different materials. ஒரு பொருள் மாதிரியே என்ன பண்ணுறதில்ல, ஒரு பொருள் மாதிரியே மற்றொரு பொருள் இருக்கிறதில்ல. அதாவது இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு பொருளுக்கு வெவ்வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனுபவத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? In order to understand this, we need to know the fundamental constituents of materials. இவற்றையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொருட்களோட அடிப்படை உட்கூறுகள் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். When an object is divided repeatedly, the process of division could not be done beyond a certain stage in a similar way, and we end up with a small speck. This small speck was defined as an atom. அதாவது ஒரு பொருள் இருக்குது, இதை சரிபாதியாக பிரிக்கிறோம், மீதி இருக்கிறத இன்னும் சரிபாதியாக பிரிக்கிறோம், இருக்கிறத சரிபாதியாக பிரிக்கிறோம், இன்னும் சரிபாதியாக பிரிக்கிறோம், மறுபடி இருக்கிறத சரிபாதியாக பிரிக்கிறோம், இன்னும் சரிபாதியாக பிரித்தாச்சு. இதுக்கு மேலே இந்த பொருளை அந்த சேம் மெத்தடை பயன்படுத்தி டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறத தான், அந்த சிறிய பகுதிக்கு பேர் தான் நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்லி வரையறுத்து வச்சுருக்கோம். When an object is divided repeatedly, the process of division could not be done beyond a certain stage in a similar way, and we end up with a small speck. This small speck was defined as an atom.
ஒரு பொருளை வந்து பிளக்கிறோம், டிவைட் பண்ணுறோம். அதனால் உருவாகிற அந்த சிறிய பகுதியை திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளக்கிறோம். அதுக்கு மேலே அந்த பொருளை பிரிக்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் பிரிக்கவே முடியாது. அப்படிங்கிற வரைக்கும் நம்ம சின்ன சின்னதாக பிளந்துக்கிட்டே வரோம், பிரிச்சுக்கிட்டே வரோம். அந்த இறுதியாக கிடைக்கிற அந்த சின்ன உருவத்துக்கு பேர், இதுக்கு மேலே அதை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னது, அணு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். பொருள் ஒன்று பிளக்கப்பட்டு அதனால் உருவாகும் பகுதிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீண்டும் மீண்டும் பிளக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா மேலும் பிளக்க இயலாத துளிமண் நிலையை அது அடைந்து விடுது. அத்தகைய சிறு துரும்பு பகுதியை தான் நம்ம அணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸ்மால் ஸ்பீக் அப்படின்னா சிறு துரும்பு அப்படின்னு அர்த்தம். The word atom in Greek means without division or indivisible. கிரேக்க சொல்லில் அணு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே அதை பிரிக்கவே முடியாது, பிளக்க முடியாது அப்படிங்கிறது தான் பொருள். இன்டிவிசிபிள் அப்படின்னா பிளக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். தி சைஸ் ஆஃப் an atom இஸ் வெரி வெரி ஸ்மால். அணுவோட அளவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறியது, மிக மிக சிறியது. For an example, the size of hydrogen atom is around 10 power minus 10 meter. ஹைட்ரஜன் அணுவோட அளவு பார்த்திங்கன்னா 10⁻⁻10 மீட்டர் தான். உதாரணத்துக்கு அதை பார்த்துருக்கோம். அண்ட் அமெரிக்கன் ஃபிசிசிஸ்ட் ரிச்சர்ட் ஃபியான்மேன் said that if the atom becomes the size of an apple, then the apple becomes the size of the earth as shown in that figure. Such a small entity is an atom. அதாவது அமெரிக்க இயற்பியல் அறிஞர், அவர் பேர் பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அணுவை வந்து ஆப்பிளோட அளவுக்கு நம்ம பெருக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆப்பிள் அப்படிங்கிறது பூமியோட அளவுக்கு பெருக்கம் அடைஞ்சிரும். இந்த படத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி அத்தனை சிறிய ஒன்று தான் அணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அணுவை ஆப்பிளின் அளவிற்கு பெரிதாக்கினால் ஆப்பிளானது புவியின் அளவிற்கு பெரிதாகிவிடும் என்று அமெரிக்க இயற்பியல் அறிஞர் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் கூறியதை நினைவு கூறலாம். அத்தகைய சிறிய ஒன்று தான் அணு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அணு வந்து ஆப்பிளோட சைஸுக்கு பெருசாச்சு அப்படின்னா ஆப்பிள் பூமியோட சைஸுக்கு பெருசாயிரும். In this unit, we first discuss the theoretical models of atom to understand its structure. இந்த அலகில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அணுமாதிரிகளை வந்துட்டு கருத்தியல் கொள்கை அடிப்படையில் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அணுவோட கட்டமைப்பை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா. தி போர் ஆட்டம் மாடல் இஸ் மோர் சக்ஸஸ்ஃபுல் தேன் ஜே தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல். ஜே தாம்சன் ஆட்டம் மாடல், ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல், போர் ஆட்டம் மாடல், சாமர்ஃபெல்ட் ஆட்டம் மாடல்னு
டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் மாடல்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நாம் இன்னோவேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாம்சன் ஆட்டம் மாடல். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல். அண்டு தேர்டு ஒன் வந்து போர் ஆட்டம் மாடல். இந்த தாம்சன் அண்டு ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த போர் ஆட்டம் மாடல் வந்து மோர் சக்ஸஸ்ஃபுல். தாம்சன் மற்றும் ரூதர்ஃபோர்ட் அணுமாதிரிகளை ஒப்பிடும்போது போர் அணுமாதிரி அப்படிங்கிறது எல்லா நிபந்தனைகளையும் பூர்த்தி பண்ணுச்சு. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மற்ற அணுமாதிரிகளை ஒப்பிடும்போது போர் அணுமாதிரி சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். It explained many unsolved issues in those days and also gave better understanding of chemistry. அது மட்டும் இல்லை, என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் விளக்க முடியாமல், தட் மீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத பல நிகழ்வுகளை இந்த போர் ஆட்டம் மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் வேதியியல் கெமிஸ்ட்ரி இருக்குல்லையே அதை பற்றின ஒரு மேம்பட்ட புரிதலை நமக்கு உருவாக்குச்சு. அதனால தான் மற்ற அணுமாதிரிகளை ஒப்பிடும்போது இந்த போர் அணுமாதிரி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். Later, scientists observed that even the atom is not the fundamental entity. It consists of electrons and a nucleus. பின்னாளில் என்ன பண்ணாங்கன்னா அறிவியல் அறிஞர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுவும் கூட ஆட்டம், ஈவன் தி ஆட்டம் அணுவும் கூட அடிப்படை உட்பொருள் அல்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த அணு அப்படிங்கிறது எலக்ட்ரான்களையும் உட்கருவையும் உள்ளடக்கியது. அதனால் அணு அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் என்டிட்டி அடிப்படை உட்பொருள்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளே எலக்ட்ரான்களும் உட்கருவும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. Around 1930, scientists discovered that nucleus is also made of proton and a neutron. 1930களில் பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிஞர்கள் இன்னும் சில விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. உட்கருங்கிறது மட்டும் தனி கிடையாது, அதுவும் வந்து புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களை உள்ளடக்கியது அல்லது அதனால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மேலும் ஆராய்ச்சியில் என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்தர் ரிசர்ச் discovered that even the proton neutron are made up of fundamental entities known as quarks. மேலும் ஆராய்ச்சியில் என்ன விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் மற்றும் நியூட்ரான்கள் கூட என்ன பண்ணுது அப்படின்னா அடிப்படை காரணிகள்னு சொல்லக்கூடிய குவார்க்ஸ்னால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத ஆராய்ச்சிகள் நமக்கு எடுத்து சொல்கின்றது. In this context, the remaining parts of this unit return to understand the structure and basic properties of nucleus. Further, how the nuclear energy is produced and utilized are discussed. இதனோட பின்புலம் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்கருவோட அமைப்பு, அதனோட அடிப்படை பண்புகள், இதை பற்றிலாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அலகில் மீதி பகுதியை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் பார்த்திங்கன்னா அந்த அணுக்கரு ஆற்றல் எப்படி உருவாக்கப்படுது, அதை எப்படி நாம்
பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த பாடப்பகுதியில் விளக்கியிருக்காங்க. சரிங்களா? தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாமா? ஓகே.